அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேங்களா? கொஷின் என்ன கொடுத்துருக்கோன்னா ஃபைண்ட் dy by dx if root x plus root y equals to root a கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா எஃப்ன்ற ஒரு நேம் கொடுத்துக்குவோம். ஸோ எஃப்ன்ற நேம் கொடுத்தீங்கன்னா அது ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய், இந்த ரூட் ஏ ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா மைனஸ் ரூட் ஏன்னு எடுத்துக்கலாம் எஃப்ன்ற டேர்மை. சரிங்களா? ஸோ எஃப்எக்ஸு, ஸோ எஃப்எக்ஸ்ன்றது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்ன்றது டோ எஃப் பை டோ எக்ஸ், partial derivative of f with respect to x. So fx அதாவது x பொறுத்து differentiate பண்ணும்போது y constant, y என்ற term constant ஆயிரும். அதே சமயத்தில் fy, y பொறுத்து differentiate பண்ணும்போது x என்ற term constant ஆயிரும். ஏன்னா இது partial derivative. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது என்ன டெரிவேட்டிவ்? partial differentiation. சரிங்களா? அப்போ ரூட் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் என்ன சார்? நமக்கு நல்லாவே தெரியும் 1/2 ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸுக்கான டிஃபரன்ஷியேஷன் 1/2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் என்ன சார் ஆகும்? கான்ஸ்டன்ட் 0. ஏன் 0? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? மைனஸ் ரூட் என்றது கான்ஸ்டன்ட், பிரச்சனையே கிடையாது, 0. இப்போ ஃபைனலாக என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 ரூட் எக்ஸ் இருக்கும். 1/2 ரூட் எக்ஸ் இருக்கும். அதே மாதிரி fy போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. f suffix y, அப்போ டோ எஃப் பை டோ ஒய். அப்போ எஃப்ன்ற இந்த டேர்மை ஒய்யை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஒய்யை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் ரூட் ஒய்க்கு டெரிவேட்டிவ் 1/2 ரூட் ஒய். ஓகேங்களா? மைனஸ் ரூட் ஏ ஆட்டோமேட்டிக்கலி 0 ஆயிரும். இப்போ ஃபைனல் என்ன சார் இருக்கும்? 1/2 ரூட் ஒய் இருக்கும். 1/2 ரூட் ஒய் இருக்கும். அப்போ இது எதில் சார் அப்ளை பண்ணுறதுன்னா ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அதாவது என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம்? dy by dx. ஸோ ஃபைனலி dy by dxன்ற அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன சார் கிடைக்கும்? மைனஸ் அப்படியே இருக்கட்டும், fx டிவைடட் பை fyன்னு ஆகும். இப்போ மைனஸ் அப்படியே இருக்கட்டும், fx என்ன சார்? 1/2 ரூட் எக்ஸ், fxோட வேல்யூ டிவைடட் பை fyயோட வேல்யூ என்ன சார்? 1/2 ரூட் ஒய். அப்போ என்ன சார் காமனாக இருக்கு? ஸோ கீழே இருக்கக்கூடிய டேம் மேலே போகும்போதுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 1/2 ரூட் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். எப்படி சார் ஆகும்? 2 ரூட் ஒய் மேலே போயிடும், 1 கீழே வந்துடும். அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வேணா கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 and 2 கட் பண்ணலாம். ஃபைனலி ஆன்சர் என்ன சார்? வெரி சிம்பிள், ரூட் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ். எதனோட வேல்யூ சார்? dy by dxோட வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.